பிப்ரவரி 23 ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 9:17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்பதே. மேற்கண்ட தியான வசனத்தில் உலக மனுஷர்களில் 2 பிரிவினரை பார்க்க இயலும். ஒன்று துன்மார்க்கர், மற்றொன்று தேவனை மறக்கிறவர்கள் என்று வேதம் கூறுகிறது. இதை குறித்து சற்று தியானிக்கலாம். உலகில் சன்மார்க்கமும் உண்டு, நீதி மார்க்கமும் உண்டு, துன்மார்க்கமும் உண்டு. இதில் சன்மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் உலகின் பொதுவான நீதி நியாயங்களை கடைபிடித்து வாழ்பவர்களே சன்மார்க்கர். அடுத்து நீதி மார்க்கத்தார் அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்தார் என்பவர்கள் கிறிஸ்து இயேசுவின் கிருபையால் பரலோக நீதியை கடைபிடித்து பூமியில் வாழ்பவர்களே உண்மையான கிறிஸ்தவ மார்க்கத்தார் அல்லது நீதி மார்க்கத்தார். இவைகளில் துன்மார்க்கர் என்பவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தையும் சேராமல் உலகின் சன்மார்க்கத்தையும் சேராமல் தங்கள் மனம் விரும்புகிற யாவையும் துணிகரமாய் செய்கிறவர்களே துன்மார்க்கர். மேற்கண்டவர்களில் யாரெல்லாம் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று பார்த்தால், சன்மார்க்கர்கள் ஆனாலும் சரி, துன்மார்க்கர்கள் ஆனாலும் சரி, பரலோகத்திற்கான வழியாகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அவர்கள் அனைவருமே நியாய தீர்ப்பு நாளில் துன்மார்க்கர்களாகவே பரலோக நீதிக்கு முன் காணப்படுவார்கள். கடைசியாக தேவனை மறக்கிறவர்கள் யாரென்றால் கிறிஸ்துவை விட்டு பின்மாற்றம் அடைந்தவர்களை குறிக்கிறது. தேவனை மறந்து பின்மாற்றம் அடைகிறவர்கள் மேல் கர்த்தருடைய எச்சரிப்புகளும் கடிந்து கொள்ளுதல்களும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே கர்த்தர் இருப்பார். காரணம், அவர்களை இழக்க மனம் இல்லாமல் அன்பின் மிகுதியால் எச்சரிப்பூட்டுவார். இதையே சங்கீதம் 50:21 ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலையும் எச்சரிப்புகளையும் ஏற்காமல் உலக இச்சைகளையும் பாவங்களையும் விரும்பி கர்த்தரை விட்டு பின்வாங்கியவர்களுமாகிய தேவனை மறந்தவர்களும் துன்மார்க்கர்கள் யாவரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஆகவே ஜாக்கிரதையோடு இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தையும் கிருபையையும் சார்ந்து கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து தேவ ராஜ்யத்தில் பங்கடைவோம். ஆமேன். அல்லேலூயா.